உறவுகள் பலவிதம், ஒவ்வொன்றும் அதில் தனிவிதம். பல உறவுகளை பார்த்த சிம்மராசி அன்பர்களே, பல நேரங்களில் சில சிரமங்களையும் பார்த்த சிம்மராசி அன்பர்களே, பல அவமானங்களை பார்த்த சிம்மராசி அன்பர்களே, இந்த நேரம் இந்த நிலை நமக்கு மாறுமா அப்படின்னு மாற்றத்தை மட்டுமே நம்பி இருந்த சிம்மராசி தங்கங்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை உணர்த்துவதற்காக இந்த காலம் பிறக்கிறது. ஒரு விஷயத்தை நல்லா ஆழமாக தெரிஞ்சுக்கணும் சிம்மராசிக்காரர்கள். நீங்கள் என்றைக்குமே ஒரு விஷயத்தை ரொம்ப பலமாக யோசிக்காதீங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, நான் என்ன ஆக போகிறேன்னு தெரியலையே, நான் போட்ட காரியங்கள் எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, நான் இதில் ஜெயிப்பேனா என்னான்னு தெரியலையே, நான் இதை மிஸ்டேக் ஆகிடுமா என் வாழ்க்கை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனைகள் நடக்குது, நான் நிறைய விஷயத்தை போட்டு மைனஸ் ஆகுது, இப்படியெல்லாம் மனக்குழப்பத்தில் இருந்த என் குழந்தைங்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக உள்ள என்ட்ரியாகி உங்களை எந்த வழியில் பயணிக்கணுமோ அந்த வழியில் பயணத்தை கொடுக்க போகிறார். நல்ல கவனிங்க. ஒரு டிராஃபிக்கு, அந்த டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ரோடு பிளாக்கு, இந்த வழியில் செல்லவும்னு போட்டிருக்கோம். ஒரு 10 அடி தூரத்தில் தான் நமக்கு லாபம் இருக்குது, அடுத்த 10 அடியில் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த இடத்த கிட்டக்க போகிறதுக்குள்ளே ஒரு யூட்டர்ன் போட்டு வந்தால் தான் அந்த இடத்த போக முடியும்னு டிராஃபிக் ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. நமக்கு செம கோபம் வரும். என்னடா இது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இப்படி திரும்புறதுக்குள்ளே ஒரு யூட்டர்ன் போட்டு வர சொல்கிறாங்களே, என்னையா காவல்துறை அப்படிலாம் போகும். திடீர்னு சில பேர் பார்த்திங்கன்னா காவல்துறையெல்லாம் விட்டுட்டு நிர்வாகத்து மேலெலாம் போயிடுவாங்க. என்ன கவர்மெண்ட் இது அப்படிலாம் கூட சொல்லிவிடுவோம். ஆனால் பேசிக்கலி என்னென்னா அங்கே ஒரு சிக்னல் இருந்திருக்கும், அந்த சிக்னலில் நிறைய பேர் கிராஸ் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கும். அதுக்காக என்னென்னா அந்த சிக்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த யூட்டர்னை ஒரு இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க ஏதோ நடந்தது ஒரு விஷயம் நடந்ததுனால அது யாருக்கும் கெட்டது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காவல்துறை அதை செஞ்சுருக்கும். இவ்வளவு தான் அதோடைய விஷயம். இல்லை அங்கே ஏதாவது ரோடு வேலைகள் நடந்திருக்கலாம். ஏன்னா நம்ம வரவங்களுக்கு நமக்கு தெரியாது, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால் நம்மளோட ரூட்டை மாற்றி விட்றாங்க. இது நம்மளால் உணர முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொந்தளிப்போம். இப்போ கொந்தளிக்கிறதுனால என்னாகும், சில பேர் குளிருக்கு ஆரம்பிப்பான். நான் நினச்சல அப்பயே சிம்மராசிக்காரங்க வீணாக போனான்னா பல பேருக்கு சந்தோஷம். சிம்மராசிக்காரவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல டவுன் ஆகிட்டாங்கன்னா பல பேரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சிரிப்பு, முக சிரிப்பு அதிகமாக இருக்கும். அப்போ இது மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்போ பல்பு. ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு பல்பு கிடைக்கணும், நமக்கு பல்பு கிடைக்கக்கூடாது. அப்போ அந்த யூட்டர்னை தானாக எடுத்துக்கணும். பரவாயில்ல, நமக்கு 5 நிமிஷம் டிலே ஆகுது, நம்ம ரூட்டை கொஞ்சம் மாற்றி விட்றார் ஆண்டவன், இது நல்லது. இதை நீங்கள் எப்போ உணர்வீங்க, இந்த அஷ்டம சனி முடியும் போது உணர்வீங்க. 2.5 வருஷம் அஷ்டம சனி. அஷ்டம சனினா ஒரே ஒரு விஷயந்தான், அகலக்கால் வைக்கக்கூடாது. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. பாட்டு பாடுறோம்ல, ஒரு பாட்டு இருக்குல்ல, அதோட அர்த்தத்தை பாருங்க. அப்போ என்னென்னா இந்த நேரத்தில் நம்ம மனசு நினைக்குது, துடிக்குது, இப்படி போயிடலாம், இவங்களை இப்படி ஒருத்தவங்களை சாட்டிஸ்ஃபைடு கூட இப்படி போய் பண்ணலாம்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவனுக்கு தெரியும், நீ சிம்ம ராசி பிள்ளை, நீ சிம்ம ராசி, உனக்கு ஒரு கௌரவம் இருக்குது, உனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. இது ஆண்டவன் நம்மளுக்கு அப்பப்போ உணர்த்துவான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னை நான் தோக்கடிக்க மாட்டேன், உன்னை நான் விட்டுற மாட்டேன், நீ சுற்றி வா, நீ சுற்றி வா, அவ்வளோதான். நம்ம சுற்றி வர்றதுனால என்னென்னா இங்கே க்ரௌடு குறைஞ்சிரும், நம்ம அந்த இடத்த ஈஸியாக கடந்துடலாம்.
க்ரௌடில் நிற்கிறதுக்கு ஆண்டவனுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் நிற்கிறதுக்கு, சிம்மம் நிற்கிறதுக்கு. ஆனால் சிம்மத்துக்கு அது அந்த நேரத்தில் புரியாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த சனி பகவான் அஷ்டமத்தில் வராருன்னு எல்லாம் பயந்துடக்கூடாது. காலம் எனக்கு முன்னாடி போகுதுப்பா, அந்த காலம் எனக்கு நல்ல வழியை தான் காட்டும். நானே இடறி விழுந்தால் கூட என்னை அங்கே பிடிப்பதற்கு அந்த இடத்துல ஒரு தூணை ஆண்டவன் நிப்பாட்டி வச்சுருப்பான். நாம் இடறக்கூடிய இடத்தில் ஒரு தூண் இருக்கும். அதே 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இடம் இருந்திருந்தால், கீழே விழுந்திருந்தால் தூண் இருந்திருக்காது, பிடிச்சி ஏந்திருக்க முடியாது. இப்போ ஆண்டவன் என்ன பண்ணுறான், ஸ்லிப்பாக விடமாட்டான். ஸ்லிப்பானாலும் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு தூணை பிடிச்சி கொடுத்துருவான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவன் பார்வையெல்லாம் நினச்சிட்டு இருப்பான், உழுந்தாண்டான், ஆடப்பா உழலடா, உழுந்துருவான்னு நினச்சேன், அவன் தேக்கு மர கட்டடா, வைரம் பாஞ்ச கட்டை, இனிமேல் உழாது அப்படின்வான். இதுதான் சிம்மராசி. அதனால் சிம்மராசிக்காரங்க முதல்ல உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். இந்த சனி பகவான் அஷ்டமத்தில் வராருன்னொன்னே பயந்துகிந்து எதுவும், அதுவும் முக்கியமாக இந்த படிக்கிற பசங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க எக்காரணம் கொண்டு பயப்படக்கூடாது. இளைஞர்கள் பயப்படக்கூடாது, இளம் வயதில் உள்ளவர்கள் பயப்படக்கூடாது. என்ன காரணம், நீங்கள்லாம் ரொம்ப தேவை நாட்டுக்கு. நீங்கள்லாம் நிறைய விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க, நிறைய விஷயங்களை கடவுள் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறார். இந்த நேரத்தில் சில உறவுகளை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிற உறவுகள், தாய் தந்தை, உங்களுடைய குடும்பத்தார்கள், இவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறார். நல்லது தெரிஞ்சுக்கிற நேரம். இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். அஷ்டமத்தில் இளைஞர்களாக இருந்தீங்கன்னா, அஷ்டம சனி நடக்குதுன்னா உங்களுக்கு நல்ல காலம்னு அர்த்தம். ஒரு முதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம். அப்படிப்பட்ட நல்ல நேரத்தை நான் ஏன் கெட்ட நேரம்னு சொல்லுவானே, ஏன் நல்ல நேரத்தை கெட்ட நேரம்னு சொல்லுவானே? காலையில் பொழுது விடிய போகுதுன்னா கும்மு இருட்டாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பிறகு விடியும். இப்போ விடிய போகுது, நல்லது வரப்போகுது. அப்போ நல்லதை யார் கொடுக்குறா? சனீஸ்வர பகவானே கொடுக்குறான், ஈஸ்வரன் கொடுக்குறான். சிவனுடைய ஆற்றல் நேரடியாக இந்த துளாராசிக்கு உண்டு, சிம்மராசிக்கு உண்டு, விருச்சக ராசிக்கு உண்டு, மேஷராசிக்கு உண்டு. அதில் முதல் இடம் சிம்மந்தான். துலாம், விருச்சகம், சிம்மம், மேஷம், இவர்களுக்கு இந்த சிவனுடைய ஆற்றல் உண்டு. அதில் முதலிடம் சிம்மம். அதுவும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட கிரகங்களுடைய தன்மைனா, சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி, துளாராசியில் பார்த்தீங்கன்னா சனி உச்சம், மேஷத்தில் பார்த்தீங்கன்னா சனி நீசம், விருச்சிகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் நீசம். இது எல்லாமே ஒரு முரண்பட்ட இடங்கள் நாலுமே. இந்த ராசிக்காரர்கள்லாம் பார்க்கும்போது இவர்களை தான் நிறைய பேர் பிரச்சனைக்கு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்காங்கன்னா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. சிம்மம் இல்லைன்னா அரசியலே கிடையாது, அவ்வளோதான். ஏதாவது ஒரு சிம்மராசி அரசியலில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு ரூட்டு மாறுது, கொஞ்சம் வெயிட்டிங்கில் தான் இருக்கிறோம், அவ்வளோதான். நமக்கு தான் ஜெயம், வெற்றி நாளை நமதே. இதை மட்டும் பிளான் பண்ணுங்கள். எக்காரணம் கொண்டு உங்களுக்கு எந்த விதமான கெடுதல்களும் வராது. அப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு ஈஸ்வரன் ஒரு பெரிய அழகான பாதையை வகுத்து கொடுக்கிறார். அதனால் இந்த அஷ்டம சனின்னு நினச்சி குழந்தைங்க முதல்ல பயப்படக்கூடாது, குழந்தைங்களை வச்சு பெரியவர்கள் பயப்படக்கூடாது. நல்ல ஒரு பிளானிங் போடுற ஒரு வருஷமாக அமையப்போகிறது இந்த காலகட்டம். இடமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருங்க. தொழில் மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், அதுமாரி கருத்து மோதல்கள் இருந்ததுன்னா விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க. சும்மா பிடிச்சி இழுத்துக்கினே இருக்காதீங்க. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுட்டு வந்துடுங்க. இது ஒரு தெளிவான முடிவாக இருங்க. ஆண்டவனாக ஒருத்தவங்களை விட்டுட்டு வெளியில் வாங்குறான், நீங்கள் ஏன் விட மாட்டேங்கிறீங்க? அதுமாரி எடுத்துங்க. சிம்மராசிக்காரங்க இப்படிலாம் பிளான் பண்ணிக்கிங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்களை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகிறது. முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் கௌரவம் உயரப்போகுது. சிம்மத்துடைய பெரிய பலமே கௌரவம் தானே. அந்த கௌரவம் உயர்வதற்கு இது நல்ல நேரம். வாழ்த்துக்கள். என்ன உறவுகளே, இப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எல்லாருக்குமே பயம் இருக்குது. அந்த பயத்தினால தான் நிறைய
வருத்தத்துக்குள்ளே போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்றைக்குமே தைரியம்னு ஒன்று இருந்துட்டுன்னா எந்த காரணத்திலையும் எந்த காலத்திலையும் நம்மளை வீழ்த்த முடியாது. இப்போது எலெக்ஷன் வருது, எல்லோரும் என்ன பண்ணுறோம்? அரசியல்வாதிகள் எல்லோரும் ஓட்டு கேட்க வராங்க. எல்லோரும் நம்ம ஓட்டு அவங்களுடைய தரப்புகளை சொல்லுவாங்க, நம்ம ஓட்டு போடுறதுக்கு தயாராகிறோம். உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ, யார் ரொம்ப நல்லா பேசுகிறாங்களோ, யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. ஆனால் ஓட்டு போடுவது நம்மளுடைய உரிமை. அதை என்றைக்குமே நம்ம ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. ஒரு ஓட்டை கூட வீணாக்காமல் யாருக்காவது கண்டிப்பாக ஓட்டு போட்டுடணும். ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. அதுதான் நம்ம சர்க்காருக்கு நாம் செய்கிற கடமை. ஏன்னா ஒரு பெரிய நெட்வொர்க் நம்ம அரசாங்கம் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னா நமக்காக ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்குறது, இல்லை நமக்கு பிடிச்சவங்களை உருவாக்குறது நம்ம கடமை. நம்மக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓட்டை கண்டிப்பாக போய் போடணும். அதே மாதிரி ஏன்னா ஒரு சமூக கருத்தையும் இந்த இடத்துல சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சனி பகவான் நமக்கு நல்லதை செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்குறார். கண்ணா, நான் உனக்கு எந்த இடத்துல சனியாக இருந்தாலும், எந்த இடத்துல பதவியில் இருந்தாலும் நான் உன்னை கெடுக்க மாட்டேன், நான் உன்னை வருத்தப்பட வைக்க மாட்டேன். ஆனால் நீயாகவே மாட்டிக்கிட்டால் நான் என்ன கண்ணா பண்ணுவேன் அப்படின்னு தான் சனி சொல்கிறது. அதனால் சனி என்னென்னலாம் நினைக்கிறாருங்கிறத முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், ஏ ரூட்டு, பி ரூட்டு, சி ரூட்டுன்னு 3 ரூட்டு இருக்குது. அப்படின்னா என்ன? ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸாக நேர்மையாக போகிறது, நம்மளுடைய திறமையை நம்புறது. என்கிட்ட ஆண்டவன் ஒரு திறமை கொடுத்துருக்குறான், அந்த திறமையை நான் பயன்படுத்திக்க போகிறேன், அந்த திறமையை இந்த நேரத்தில் நான் ஆரம்பித்தேன்னா சக்ஸஸ் ஆகும். அதற்காக தான் இந்த சிவஸ்ரீ இந்த பதிவை எனக்கு போடுறாருன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஆரம்பிக்கலாம். உங்கள் திறமைக்கு மரியாதை கொடுக்குற நேரம், திறமைக்கு வருமானம் கிடைக்கிற நேரம். இதை சனி செய்வார். திறமையை நம்பி இறங்கினா சனி செய்வார். ரெண்டாவது, நாம் யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது. யாரையுமே நாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுவாங்க துட்சமாக அவங்கள இவங்கெல்லாம் என்ன சார், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு. எல்லார்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும், எல்லார்கிட்டையும் ஒரு நல்லது இருக்கும். இந்த உலகத்தில் யாரையுமே நீங்கள் பகையாக பார்க்காதீங்க. ஒருத்தனோட புத்தி அது. ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனோட புத்தி, அவனை மாற்ற முடியாது. அதுக்காக அவனை நம்ம கெட்டவனாக பகையாளியாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம நிம்மதி போயிடும். அவனுடைய புத்தியை முடிஞ்சால் அவன்கிட்ட சொல்லி பார்த்தோம்னா அவனும் திருந்துவான். ஸோ இன்னிலிருந்து நம்ம யாரையும் பி ரூட்டு தான் பகையாக பார்க்கக்கூடாது. பகையாக பார்த்தால் நம்ம நிம்மதி போயிடும், நம்ம போகிற ரூட்டு தப்பாக போயிடும், நம்மளை கெட்டவனாக மாற்றிடுவாங்க. இதுவும் சனிக்கு பிடிக்காது. இன்னிலிருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்க வேண்டாம். மூணாவது, சி ரூட். இந்த ரூட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எது உங்களுக்கு ஒத்து வருதோ, எது உங்களுக்கு சரின்னு படுதோ, எது இதுதான் எனக்கு லாயக்குன்னு படுதோ அதை மட்டும் இப்போ செய்யுங்க. இல்லைன்னா நான் கொஞ்சம் அதை வளர்த்துக்கிறேன், நான் அதுக்காக தயார்படுத்திக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் காலதாமதப்படுத்தி ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ புரிஞ்சிடுச்சா? சில பேர் இந்த சி ரூட்டில் தான் நிறைய தப்பு நடக்கும். அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவோம். எல்லா ராசிக்காரர்களும் எந்த இடத்துலையும் அவசரப்படாதீங்க பிள்ளைகளா. உங்களுக்கான நியாயம், உங்களுக்கான நீதி, உங்களுக்கு திறமை இருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்காம எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நீதியை வழங்குவார் சனி பகவான். இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கிங்க. இதுக்கு நீங்கள் முத்தாய்ப்பாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எவ்ரி சாட்டர்டே ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க, எவ்ரி டே விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. இந்த 3 நீதியை மனசில் வச்சுக்குங்க. நிச்சயமாக சமூகத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்கும், சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும், உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். சனி கெடுக்கக்கூடிய கிரகம் இல்லை, கொடுக்கக்கூடிய கிரகம். எண்ணத்தில் நல்லதை விதைப்போம், நல்லது நடக்கும். நல்லதை நடக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, நமசிவாய மந்திரம் நிறைய சொல்லுங்கள்.
நாராயண மந்திரம் நிறையா சொல்லுங்கள். எப்பயாவது ரொம்ப கோபமாக இருக்குது, வருத்தமாக இருக்கா, சிவாய நமக்கு, சிவாய நமக்கு, சிவாய நமக்கு, நம சிவாய், நம சிவாய், நம சிவாய். எவனா திட்டுவான், நம சிவாய். எவனா திட்டுவான், நாராயணா. அவ்வளவுதான். சனி மாதிரி இதுக்கு பிறகு சனி உங்களை கெடுக்க மாட்டான். நம்பி பாருங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.